தம்பிக்கு இந்த வீக் வந்து 1:15க்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஓகேயா இருக்கும்னு சொல்லிட்டு கீரை சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று வீடியோவில் ஈக்கியா போயிட்டு இந்த திங்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இது வந்து ஈக்கியான்னு சொல்லக்கூடாது, ஐக்கியான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து அழகாக அதை வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க, ரெண்டுமே கரெக்டு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் எனக்குமே இந்த டவுட் இருந்தது. எப்போ அப்படின்னா இந்த வீடியோஸில் வந்து அமெரிக்காவிலேருந்து விலாக்லாம் போடுவாங்களே அதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்போது அவங்க ஐக்கியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கே ஒரு டவுட் இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு. அப்போ என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டிருக்கேன், என்னோடய கொலீக்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன். அவங்களுமே சொன்னது பார்த்திங்கன்னா இது நம்ம இங்கே வந்து ஈக்கியான்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ நான் இங்கே இருக்கிறதுனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஐக்கியான்னு சொன்னாலும் தப்பே இல்லை, ஈக்கியான்னு சொன்னாலும் தப்பே இல்லை. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் 2 பேருக்கும் கார்ன் ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக கேபேஜ் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், சில்லி பொடியெல்லாம் போட்டு. அந்த ஸ்பைசியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.